இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, இந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு போவாங்க? ஏன்னா இப்போ ஒரு ஜெனரல் டாக்டர்கிட்ட போறோம்னா ஒரு காய்ச்சல் இருக்கு, தலைவலி இருக்கு, சளி இருமல் இருக்குன்ற மாதிரியான தொந்தரவுகளுக்காக போவாங்க. அப்ப சைக்கியாட்ரிஸ்ட என்ன பிரச்சனைக்காக மக்கள் போறாங்கன்ற ஒரு சந்தேகம். பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்றவங்க தான் சைக்கியாட்ரிஸ்ட போவாங்க. அதுதான் ரொம்ப காமன் நினைக்கிறோம். அப்படி இல்ல. இன்னைக்குள்ள காலத்துல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட வர்றதுக்கான மிக முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள் தான். சரியா தூக்கம் வர்றதில்ல, சரியா பசி எடுக்கிறதில்ல, வயிறு சரியா செரிமானம் ஆகுறதில்ல, உடல் வலி நீண்ட நாட்களாக இருக்கு. இது மாதிரி பிசிக்கல் சிம்டம்ஸ்க்காக தான் சைக்கியாட்ரிஸ்ட எல்லா பேரும் வராங்களே தவிர, இந்த அப்நார்மல் பிஹேவியர்களுக்காக வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்ப இந்த பிசிக்கல் சிம்டம்ஸ்க்கும் இந்த சைக்கியாட்ரிக்கும் இந்த மனநலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.